பெரும்பாலான மக்கள் கிட்ட போயிட்டு உங்க வீக்னஸ் என்ன அப்படின்னு கேளுங்களேன். அவங்க பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? கோபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கோபம்க்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஷேடோ அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஷேடோ அப்படின்னா உளவியல்ல நம்மளுக்குள்ள இருக்க விஷயத்த நம்ம கான்சியஸா ஏத்துக்காம இருக்கிறது. பொதுவா எதை அக்செப்ட் பண்ண பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாச்சும் ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு செயலை நம்ம எதை கன்சிடர் பண்றோமோ அது நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அத நான் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் ஷேடோ. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நான் இந்த பதிவுல தொடக்கத்துல சொன்ன மாதிரி நீங்க யார்கிட்டயாவது போயிட்டு உங்க வீக்னஸ் என்னன்னு கேட்டு பாருங்க. முக்காவாசி பேர் கோபம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பட் அது எதனால? கோபம்க்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கா, ஒரு அருவருப்பத்தக்க ஒரு சில எண்ணங்கள் கூட இருக்கலாம், பொறாமையா கூட இருக்கலாம், சோகமா கூட இருக்கலாங்க. இல்ல அந்த கோபத்துக்கு பின்னாடி வேற மாதிரியான இமோஷன்ஸ் அடக்கி வைக்கிறதுனால கூட அந்த கோபம் இருக்கலாம். அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமா கூட இருக்கலாம். இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. வெறும்னே கோபம் வர்றது கிடையவே கிடையாது. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாருமே நான் ரொம்ப செல்ஃபிஷான பர்சன், நான் ரொம்ப சுயமா யோசிப்பேன், நான் ரொம்ப பொறாமப்படுவேன் அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது. ஏன்னு கேட்டா, நம்ம சொசைட்டில அது ஒரு நெகட்டிவா லேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவ்வளவு ஈஸியா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நமக்குள்ள அப்படி இருந்தாலும் அத ஓபனா பண்ண மாட்டாங்க இல்லையா? ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்மளுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸும் இருக்கும், பாசிட்டிவ் எமோஷன்ஸும் இருக்கும். அது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். யார் தன்னுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் பாசிட்டிவ் எமோஷன்ஸையும் அழகா ஹேண்டிலும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நெகட்டிவ அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதுனால தான் இந்த ஷேடோ. ஏன் இதை அக்செப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள தோணும். அப்படி அக்செப்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆக போகுது? இந்த கொஸ்டின் உங்களுக்கு எழும்புதான். இது ஏன்னா இது அக்செப்ட் பண்ணல அப்படின்னா தான் அங்கதான் அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இத நான் உளவியல் ரீதியா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கோ அத மட்டும் இல்லாம எந்த ஒரு டினை பண்றோமோ, அதாவது நிராகரிக்கிறோமோ அந்த குவாலிட்டியை நம்ம அடுத்தவங்க கிட்ட பார்க்கவும் ஆரம்பிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்க. அவங்களோட அந்த கணவன் மனைவிக்குள்ள சில ஒரு சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுல கணவன் மனைவிய எப்பயுமே ஒரு சந்தேக கண்ணோட பார்த்துட்டு இருக்காரு. அதாவது மனைவிக்கு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு சந்தேகம் தோணுது. ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த மனைவியானவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யூஷுவல் லைஃப் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படி அந்த கணவனுக்கு அப்படி தோணுது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அந்த கணவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் உள்ளது இருக்கு. அதை அவர் அக்செப்ட் பண்ணாம தன்னுடைய மனைவி கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அந்த டவுட் ஃபீலிங்கை அவரு வெளிப்படுத்துறாரு. இது ஏன் அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த ஷேடோவை அக்செப்ட் பண்ணாம இவரோட பார்வை அப்படிதான் இருக்கும். அடுத்தவங்க மேல அவங்களோட இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கோ அவங்களோட டவுட்ஃபுல் தாட்ஸோ இது எல்லாமே திணிச்சிருவாங்க. இதுக்கு பேர் தான் உளவியல்ல ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றது உண்டு. நம்மளை பத்தின விஷயங்களை இவ்வளவு துல்லியமா நம்ம தெரிஞ்சா மட்டுமே எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஸ்மார்ட்டா கையாள முடியும். நம்ம நெகட்டிவா சில விஷயங்களை டாலரேட் பண்ண ஆரம்பிச்சாதான் நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃபை நம்ம வாழ முடியும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ள நல்லா வந்துருச்சு அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிரும்.
ஸோ வாழ்க்கையை நம்ம நல்லா சந்தோஷமா வாழ முடியும். தேங்க்யூ ஸோ மச்.